வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் படித்த அதாவது மேக், கேன், ஷால், ஷுட் அந்த மாதிரி 9 மாடல் ஆக்சிலரிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய சிறப்பு பயன்கள் அது எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே அழகாக எழுதி படிச்சிருக்கோம் ஒவ்வொன்றுக்கும். இப்போ அதனுடைய ஸ்பெஷல் யூசஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அது நமக்கு இதுதான் யூஸ் ஆக்சுவலாக. இப்போ முதல்ல ஷால். இந்த ஷால்ங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ ஐ ஷால் ரைட் அ லெட்டர், ஐ ஷால் ப்ளே கிரிக்கெட். அதே மாதிரி வி ஷால் ப்ளே கிரிக்கெட், வி ஷால் கோ நவ். இந்த மாதிரி ஐக்கும் பிக்கும் ஷால்னு படிச்சிருக்கோம். அது எப்படி எங்கே மாறி வருது பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஐ விக்கு என்ன சொல்கிறோம் நம்ம? ஷால் டூ, ஐ ஷால் டூ, வி ஷால் டூ. சரியா? இது கொஸ்டினாக கேட்கும்போது என்ன வரும்? ஷால் வி கோ, ஷால் வி மூவ், அதே மாதிரி ஷால் ஐ ப்ளே, ஷால் ஐ கம் இன், ஷால் ஐ கோ அவுட், நான் வெளியே போகலாமா, அந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு யூஸ் ஆகுது. இனி இது செகண்ட் பர்சனில் யூஸ் ஆகுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்க, ஐக்கும் பிக்கும் ஷால், யூ, யூ ஷால்னு வருது. நம்ம படிக்கல, யூ ஷால்னு நம்ம படிக்கல. ஆனால் யூ ஷால் கோ, இப்படி ஒரு வாக்கியம் வருதுன்னு பாருங்க. செகண்ட் பர்சன் யூ ஷால் கோ. அதே மாதிரி யூ ஷால் நாட் கோ. இதெல்லாம் வரும்போது ஒரு கமாண்ட் ஆகும். யூ ஷால் கோ நவ், நீ போலாம். சரியா? யூ ஷால் நாட் கம் ஹியர், நீங்க வரக்கூடாது. ஒரு கமாண்டுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு த்ரெட். என்ன த்ரெட்னா, இஃப் யூ டூ திஸ் மிஸ்டேக் அகைன் யூ வில் பி பனிஷ்ட். அப்படி சொல்றதுக்கு பதிலாக யூ ஷால் பி பனிஷ்ட்னு சொல்லணும். யூ ஷால் பி பனிஷ்ட். அப்போ அது என்னவா வருது? யூ ஐக்கு பிக்கு தான் வரணும். இது யூ கூட வருது. யூ ஷால் பி பனிஷ்ட், நீ தண்டிக்கப்படுவாய். ஒரு த்ரெட்டனிங்காக கொடுக்கணும். கமாண்ட் ஒரு த்ரெட்டனிங்காக கொடுக்கணும். அதே மாதிரி இவன் புரியுதுங்களா? நல்லா தெளிவாக பாருங்க. திருப்பி ஒருக்கா சொல்றேன். ஐ ஷால் கோ, வி ஷால் கோ. ஆனால் இந்த இடத்துல யூ ஷால்னு வரும்போது ஒரு கமாண்டும் த்ரெட்டனிங்காகவும் வரும். இதை பார்க்கணும். இனி இந்த ஷாலுங்கிறது டைரக்ட் இன்டைரக்ட் கொஸ்டின் படிப்போம் இல்லையா? டைரக்ட் இன்டைரக்ட் கொஸ்டின் அதான். அப்படி படிக்கும்போது இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன வரும்? ஐ ஷால் கோன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இது எப்படி மாறும்? ஷுட்டா மாறும். இதையும் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது வில். வில்லுங்கிறது வில் ஃபர்ஸ்ட் பர்சன் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஷால், யூ ஷால், ஐ ஷால் கோ, யூ ஷால் கோ, வி ஷால் கோ. அப்போ ஐக்கும் பிக்கும் ஷால் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வில்லும் யூஸ் ஆகும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வில் போட்டால் தவறு இல்லைன்னு. அது ஒரு ஸ்ட்ராங்காக டெசிஷனாக இருந்தால், ஸ்ட்ராங் டெசிஷன் நான் இருந்தால் வில் வரும் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு. ஐ வில். இப்போ ஒரு ஆள் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. சார் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும், டெஃபினெட்லி ஐ வில் கம். அந்த இடத்துல அது டெஃபினெட்லிங்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுக்குற மாதிரி வரும். சரியா? அப்போ அதே மாதிரி we will definitely visit there. நான் கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லும்போது அது ஸ்ட்ராங்காக சொல்லுறது. ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வில் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங். அதே மாதிரி இது ஜெனரல் ட்ரூத் யூஸ் பண்ணுவாங்க.
என்ன யூஸ் பண்ணலாம்? இப்போ பாருங்க, ஐஸ், ஐஸ் வில் ஃப்ளோட். வாட்டர், பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கும். இந்த இடத்துல விழுறதா? இது ஒரு ஜெனரல் விஷயத்தை சொல்றதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி ஹேபிட், ஹேபிட் யூஸ் பண்ணதும், அதாவது என்ன சொல்றோம்? நார்மலி ஐ வில் டெஃபினெட்லி கோ தேர், ஐ வில் நார்மலி டேக் 2 idlis, ஐ வில் நார்மலி வாக் இன் த மார்னிங். அந்த மாதிரி ஹேபிட் வரும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி, இப்போ நம்ம கேட்போம், where is மிஸ்டர் ராஜு? அவர் ராஜு எங்கே இருக்காரு தெரியுமா? அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? he will be in the school, அவன் ஸ்கூலில் இருப்பான், அவன் லைப்ரரியில் இருப்பான், அவன் அவனுடைய அலுவலகத்தில் இருப்பான். அவன்னா he will be அது ப்ராபபிலிட்டி வரும். ரிக்வஸ்ட், நம்ம சாதா பேசுறது என்ன சொல்லுவோம்? will you please give me a cup of water, will you please get me a newspaper, will you please move a little bit, கொஞ்சம் நகர்வீங்களா? அப்படி வரக்கூடிய ரிக்வஸ்ட்டுக்கும் வரும் வில். ஆக வில் வந்து இவ்வளோ விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம. அடுத்தே பாருங்க, ஷுட்டு ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி ஒரு ஆட்ட where is ராஜு? he should be in his office, அவன் ஆஃபீஸில் இருக்கணும். he should be in the library, அவன் லைப்ரரியில் இருக்கணும். he should be in the classroom, அவன் வகுப்பறையில் இருக்க வேண்டும். அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி சொல்லு. அதே மாதிரி டியூட்டி, we should obey laws, we should obey all the rules. சரியா? அந்த மாதிரி டியூட்டியை சொல்றதுக்கும் ஷுட் யூஸ் ஆகும். அதே மாதிரி அட்வைஸ், இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்லுவார்? யூ ஷுட் டேக் ஒன்லி லிக்விட் டயட். அது ஒரு அட்வைஸுக்கு என்னது? இந்த ஷுட்டு தான் யூஸ் ஆகுது. அது மாதிரி பாஸ்ட் அப்ளிகேஷன், அதாவது அப்படியே பாஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த, ஒரு கடமையை செய்ய தவறு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஐயோ அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யலாம், ஐயோ அப்படியா, அவன் யூ ஷுட் ஹேவ் டோல்டு மீ, யூ ஷுட் ஹேவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்டு மீ. அப்போ நான் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். அதேமாதிரி அவங்கள்ட்ட இன்னொரு ஆள்கிட்ட, ஐயோ ஒரு சம்பவம் நடந்துட்டு, அப்போ என்ன சொல்லுவோம்? நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கணும் தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். அந்த மாதிரி பாஸ்ட் அப்ளிகேஷன் வரும். இதுமாதிரி டைரக்ட் இன்டைரக்டில் ஷேலுக்கு பதிலாக ஷேர் வர இடங்கள்லாம் என்ன வரும்? ஷுட் வரும். அதேமாதிரி இந்த லெஸ்ட்டுங்க வார்த்தை, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். லெஸ்ட் LEST, அதாவது கரெக்டாக தமிழ் இல்லாமல் இருக்க லெஸ்ட், இல்லாமல் இருக்க. இப்போ பாருங்க, மேசைக்கு மேலே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? அம்மாவை பார்த்து, எம்மா பிள்ளையை பார்த்துக்க, பிள்ளை கீழே விழாமல் இருக்க குழந்தையை பார்த்துக்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? டேக் கேர். எதுக்கு? லெஸ்ட் த சைல்டு ஷுட் ஃபால். குழந்தை கீழே விழாமல் இருக்க பத்திரமாக. அப்போ லெஸ்ட்டுக்கு அடுத்தால என்ன வரணும்? இந்த லெஸ்ட்டோட சேர்ந்து எப்பவுமே ஷுட் தான் வரும். எக்ஸாமினேஷனே வரும் சில கேள்வி. சரியா? டேக் கேர் லெஸ்ட் த சைல்ட் ஷுட் ஃபால். இது அடுத்தது உட்டு பற்றி தெரியும் உங்களுக்கு. உட்டுன்னா என்ன தெரியும்? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நத்திங் பட் அ ஃபியூச்சர் பாஸ்ட். வில்லுக்கு உட்டு. கஸ்டமரி ஆக்ஷன் என்னது?
வழக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தது. நாங்கள் காலேஜில் படிக்கும்போது ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்படி வரும்போது we would sit together and eat. We would sit together and eat. அது கஸ்டமர் ரியாக்ஷன். அதே மாதிரி ரிக்வஸ்ட் இருக்கு. Would you please give me a cup of water? Would you please go? Would you please just move? அந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு என்ன வரும்? Would you please கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். Would you please? ரிக்வஸ்ட் சொல்லும்போது என்னது? Would. அதே மாதிரி பொலைட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் ஆகுது? Would தான் வரும். அதே மாதிரி இந்த பாருங்க ரேதர்னா இந்த சென்டென்ஸ்ல ரேதர் வார்த்தை வந்தா உண்டு தான் வரும். பாருங்க he would rather die than copy. அவன் செத்தாலும் சாவா காப்பி அடிக்க மாட்டான். அவன் இந்த உட்டுக்கு இந்த ரேதர்ல வார்த்தை வரும்போது என்னதான் யூஸ் ஆகும்? உட்டு. இதப்ப லெஸ்ட் எப்படி சுட்டை ஃபாலோ பண்ணதோ அதே மாதிரி உட்டு கூடாது என்னதான் அந்த ரேதர் கூடாது என்ன வரும்? உட்டு தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது இவன் டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ வில் கோன்னு இருக்கும். அது இன்டைரக்ட் சென்டென்ஸ் மாற்றும்போது என்ன வரும்? வில்லுக்கு உட்டு தான் வரும். ஹீ வுட். நம்ம படிக்க போகிறோம். டைரக்ட் இன்டைரக்ட் நான் என்ன சொல்லி தரல. அது கிராமர் வரும்போது பார்ப்போம். உட்டு வில்லுன்னு வரும்போது உட்டுன்னு வரும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த ஐ விஷ் நிறைய வாக்கியங்கள் வரும். ஐ விஷ் அதாவது இப்போ வீட்டில் அம்மா கோயிலுக்கு போவாங்க, பிள்ளைங்க எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. ஆனால் அப்பா மட்டும் கோயிலுக்கு போகாமல் இருப்பாங்க. அப்பா ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் சாமியெல்லாம் பிடிக்கும். அப்படி வச்சு விடுவோமே. அவங்க நான் மனசு அந்த அப்பாவுடைய பிள்ளை என்ன நினைக்கும்? அப்பா கோயிலுக்கு போகிற நான் ஆசைப்படுறேன். ஐ விஷுன்னா என்னது? ஆசைப்படும். அப்போ ஐ விஷுன்னு வரும்போது ஐ விஷ் மை ஃபாதர் should go there, would go. கோயிலுக்கு போக ஆசைப்படுகிறேன்னா would go. இதுக்கு அர்த்தம் என்ன? ஐ விஷ் நான் ஆசைப்படுகிறேன். மை ஃபாதர் would go to temple. கோவிலுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்போ ஐ விஷுங்கிறது பின்னாடி வரக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே என்னதான் யூஸ் பண்ணணும்? உட்டு தான் யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுருங்க. அடுத்தது மேன்னா நம்ம படிச்சிருக்கோம். லாம். மேன்னா லாம்னு அர்த்தம். மேண்டுன்னா செய்யலாம். அதே மாதிரி பர்மிஷன் கொடுக்குறோம். யூ மே கோ. அவங்க கேட்குறாங்க shall I go? எஸ் யூ மே கோ. பர்மிஷன். அதே மாதிரி பாசிபிலிட்டி. அதே மாதிரி பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் மே யூஸ் பண்ணும். மே கமிங், மே கோ. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் அது யூஸ் ஆகுது. அதே மாதிரி பாசிபிலிட்டி. நல்ல மேகமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க? இட் மே ரெயின் சூன். உடனே மழை பெய்யலாம். அவன் அந்த பாசிபிலிட்டியை சொல்றது. அதே மாதிரி விஷ் பண்ணோம் இல்லையா? மே காட் பிளஸ் யூ. அந்த மாதிரி விஷிங் வர்றது எல்லாமே என்ன வரும்? மே யூஸ் பண்ணணும். அந்த மைட்டு பாருங்க.
மை ஜென்டில் அப்ரோச். அதே மாதிரி அவர் சொல்லுறேன், ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அவன் நம்ம என்ன சொல்லுவோம், யூ மைட் ஹவ் டோல்டு மீ, நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். யூ மைட் ஹவ் ஆஸ்க்டு மீ, யூ மைட் ஹவ் இன்ஃபார்ம்டு மீ, நீ எனக்கு தெரிவித்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜென்டிலாக சொல்றது. அதே மாதிரி மே வரக்கூடிய டைரக்ட் சென்டென்ஸ்ல எல்லாம் மே வந்துன்னா இன்டைரக்ட் சென்டென்ஸ்ல என்னதான் வரும், மைட் வரும். இப்போ இதை பாருங்க, அதே மாதிரி கேன். கேன் அர்த்தம் என்ன, கரெக்டா முடியும். கேன் டூன்னா செய்ய முடியும். இப்போ ஒரு ஏபிலிட்டி, ஐ கேன் பிளே கிரிக்கெட், என்னால் கிரிக்கெட் விளையாட முடியும். ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ், ஐ கேன் கோ அலோன், தனிமையில் போக முடியும். அந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் ஏபிலிட்டி. இதுக்கு கேன் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பர்மிஷன், கேன் ஐ கோ அவுட், கேன் ஐ ரைட் a letter, can I play this. அந்த மாதிரி பெர்மிஷனுக்கு கேட்கறதுக்கு இந்த கேன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ரிக்வஸ்ட் பண்ணது, எந்த ரிக்வஸ்ட்டுக்கும் இந்த பெர்மிஷன் வரும்போது எப்படி வரணும்னா, சில நேரங்களில் நம்ம என்ன சொல்லுவோம், யூ கேன் கோ, நீ போகலாம். அந்த இடத்துல என்ன எடுக்கணும், மீனிங் முடியும் இல்லை, போகலாம். அதுக்கு நம்ம கேனை யூஸ் பண்ணுறோம் பெர்மிஷனுக்கு. அதே மாதிரி ரிக்வஸ்ட்டுகள் வரும்போதும் கேன் ஐ, கேன் ஐ, கேன் வி கோ, கேன் வி மூவ், அந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கும் கேன் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி குட் பாருங்க, அடுத்தது குட் ஏபிலிட்டி. ஐ குட் வாக் 10 kilometers daily when I was young. நான் இளமையாக இருந்தபோது 10 கிலோமீட்டர் நடக்க முடிந்தது என்னால். அது ஒரு ஏபிலிட்டியை சொல்றது. அதே மாதிரி பொலைட் ரிக்வஸ்ட், குட் யூ ப்ளீஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரி குட் யூ ப்ளீஸ். அதே மாதிரி குட் யூ ப்ளீஸ் மூவ் a little bit, குட் யூ ப்ளீஸ் ஜஸ்ட் லெட் மீ கோ. அந்த மாதிரி குட் யூ ப்ளீஸ், குட் யூ ப்ளீஸ், குட் யூ ப்ளீஸ். நிறைய வாக்கியங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி டைரக்ட்ல ஐ கேன் வரும்போது இன்டைரக்ட்ல என்ன வரும், குட். டைரக்ட் சென்டென்ஸ்ல கேன் வந்ததுன்னா இன்டைரக்ட் சென்டென்ஸ்ல குட்னு வரும். சரியா, இதெல்லாம் குட்டுக்கு யூஸ். அதே மாதிரி மஸ்ட் பாருங்க, கடைசியா மஸ்ட். இது என்ன மஸ்ட்னா கரெக்டா நீங்க என்ன வேண்டும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, we must obey the rules. படிக்கிறோமா, we must be loyal to the country, we must love our nation. அதெல்லாம் என்னது, duty. அதே necessity, you must get up early in the morning, நீ ஏர்லி மார்னிங் எழுந்திருக்க வேண்டும், இது சொல்றோமா. அதே மாதிரி யூ மஸ்ட் பி இன் யூனிஃபார்ம், அதுவும் ஒரு நெசசிட்டி. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி, இப்போ யாராக்கா இருக்கா. அதே மாதிரி வைரஸ் ராஜு ஹி மஸ்ட் பி இன் த லைப்ரரி, இருக்கணும். அந்த இடங்கள்ல மீனிங் எப்படி வரும், நம்ம கொலோக்கியலாக பேசுவாங்க, நும். அதுதான் இது. இனி கமெண்ட், யூ மஸ்ட் நாட் டச் இட், அர்த்தம் என்ன, நீ தொடக்கூடாது, கமெண்ட்ல வரும். சரியா, ஆக இது அவ்வளவுமே நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சென்டென்ஸ் எழுதி படிச்சிருக்கோம். இப்போ அதனுடைய ஸ்பெஷல் யூசேஜஸ் எப்படி எப்படி ஒவ்வொரு கட்டத்திற்கும் அது யூஸ் ஆகுதுன்னு நான் ஏற்கனவே அழகாக பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவாறு ஒவ்வொரு விதத்திலும் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எழுதுனா ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் எழுதுவாங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த 3 1 2 3 இந்த 3மே நவுனா பயன்படுத்தலாம். நவுன்னா என்ன, பெயர் சொல். இதுக்கு என்ன மஸ்ட்னா தேவை, யூனிஃபார்ம் இஸ் எ மஸ்ட்.
அவன் யூனிஃபார்ம் தேவைங்கிற அந்த மாதிரி வருது. மைட், த மைட் கிங்ஸ், மைட் மைட் மைட், த கிங் so and so defeated that king because of his might. அவனுடைய பலத்தின் காரணமாக அந்த அரசர் இந்த அரசரை தோற்கடித்தார். மைட் பலம். அதே மாதிரி கேன், நம்ம சாதாரணமாக யூஸ் பண்றோம்ல கேன், ஐ கேன், அந்த கேன் இல்லை, கேன் சாதா கேன். This can will hold 5 liters of water. அப்படின்னா this can will hold 5 liters of. அப்போ this canனா என்னது, அது நவுனா பயன்படுத்துகிறோம். ஆக must, might, can இந்த மூணுமே என்னவா பயன்படுத்தலாம், நவுனாக பயன்படுத்தலாம். ஆக நீங்கள் ஒன்று நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். தயவு செய்து ரெண்டு சென்டென்ஸ் நீங்களும் எழுதி பாருங்க. 2 சென்டென்ஸ் எழுதினா போதும், அப்படியே ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கும். சரியா?